தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரன்பும் பேராதவரும் ரொம்பவே என்னை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப, இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள். ஏன்னா நான் நிறைய ஊர் தேட்டர் விசிட் போனோம், சென்னை மட்டும் இல்லை, நிறைய ஊர். ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவங்க உட்காந்து இந்த தியேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான், அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வருஷத்தோடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும், இந்த படமும் இருக்குது, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதை விட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அந்த மக்கள், தமிழ் மக்கள் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும் இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினீஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம், இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார், வெற்றி இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தடுத்து பண்ணுற படம்லாம் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும். அவரும் நல்ல படங்கள் எடுப்பார், கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில். ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக, ஹம்பிளாக, கிரவுண்டடாக, எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 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 லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பனிங்காக, அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு 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 தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி இந்துஜா, சினீஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார், இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரமா மேம், பிரார்த்தனா, அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாம்சிஸ் இன்னைக்கு வரல, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன். D1 டீம், அப்புறம் என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த ஒரு படமும் ஒரு வாய்ப்பு, மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து 100% போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும். மற்றபடி யார் என்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பேசும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் செந்தில் சார், படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் நாங்கள், எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை, படத்து மேலே வச்ச நம்பிக்கை, அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக், வேறு யாராவது விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ், இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் என்றைக்குமே மக்கள் கைவிட்டது கிடையாது, நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நன்றி, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு மட்டுமே. தேங்க்யூ. இது சொன்னாங்க இந்த மாதிரி வந்து இப்போது செந்தில் சார் சொன்னார், இன்னும் ஒரு 25 தேட்டர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு. ராயப்பேட்டையில் இருக்கும்போது நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது பார்க்குறேன், ஏதோ
ஒரு தொங்குற மாதிரி ஒரு போஸ்ட்ரு, ஒரு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட்ரு, என்ன ஏது. அப்போ 290 டிக்கெட்டு, ரங்கநாதன் ஆட்சிக்கு தெரியும். ஆனந்த் தேட்டருக்குள்ளே போய் உட்காந்து படம் பார்க்குறோம். பார்த்துட்டு மிரண்டு போயிட்டேன். சரி, இன்னும் 2-3 தடவை பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல. அந்த படம் தான் என்டர் தி டிராகன். ஆரம்பத்தில் அந்த படத்தை பற்றி யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா அந்த படத்தினுடைய பிக்கப் அப்படி இருந்தது. சில படங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் டல்லாக இருக்கும், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும் அந்த மாதிரி. ஆனால் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. ஆரம்பத்திலேயே நாங்கள் தியேட்டருக்கு போய் பார்க்கும் பொழுதே 85% ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறமா கேட்கும் பொழுது எனக்கு வேண்டியவர்கள், தெரிஞ்சவர்கள், இன்னைக்கு நேற்றுக்கு கூட ஒருத்தர் படம் பார்த்துட்டு தியேட்டரில் ஃபுல்லாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி மக்களுடைய பப்ளிசிட்டி அவங்களே பேச்சின் மூலமாக சொல்லி இந்த படம் நல்ல படம் பாருங்கள், நல்ல படம் நிச்சயமாக என்றுமே மக்களிடம் ஆதரவை பெறும். அந்த ஆதரவை பெறுவதற்கு பேருதவியாக இருந்த பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ராம் சொன்னாப்புல இந்த மாதிரி நான் அந்த கார் வாங்குகிற அந்த சீனுக்காக கோபமாக இருந்தேன். அது உண்மை. அந்த சீன் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கு தான் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, வந்தோடனே செட்டில் தயவுசெய்து செல் ஆஃப் பண்ணுங்க. ஏதாவது ஒன்று அடிக்கும், நம்முடைய கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் மிஸ் ஆகும், அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை விட அது ஒரு காரணம். இன்னொன்று என்னென்னா, கார் வாங்கியாச்சு, இந்த வித்தவுட் பிரேக்குன்றது தான் நான் ஒத்துக்க மாட்டேன்றேன். இது ரொம்ப டேஞ்சர். நான் என்ன சொல்கிறேன், இந்த குழந்தைகள்கிட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறது என்னென்னாக்கா, ஐயா ஒரு மணி நேரம் கூட வேணாம், 1/2 மணி நேரம் எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு விட்டுருங்க. சாப்பிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேண்டாம்ப்பா, நீங்கள் சாப்பிடுங்க ஐயா, ஆரோக்கியத்தை பார்த்துங்க. ஏன்னாக்கா இப்போ என்னுடைய குழந்தைகள்லாம் கரெக்டான டைமுக்கு சாப்பிடணுன்னு எந்த ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவனோ உரி பண்ணுறதில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறது, தயவு செய்து சாப்பிடுங்க ராம், சாப்பிட்டுட்டு வேலை செய்வோம் வாங்க அப்படிங்கிறத நான் ஒரு செல்லமாக கடிஞ்சிக்குவேன். அது தப்பு இல்லைப்பா. அது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சுங்கப்பா, எல்லாருமே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. அதுதான் என்னுடைய ஒரு இது. அருமையான ஒரு கதை, நல்ல ஒரு கதை, எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, இதை மிகச்சிறப்பாக படமாக்கி, அது சுதன் சார்லாம் எப்போவோ ஒரு நாள் வருவாப்பில். அதே மாதிரி சினீஷெல்லாம் வந்தாக்கா அங்கே உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு எங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்து இப்படி பார்த்துட்டே இருப்பார். என்ன பார்க்குறீங்க, என்ன சினீஷ் ஏதாவது சரியில்லையா? இல்லை, இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஒரு ஆர்டிஜிஎஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறது. சரி பண்ணுங்க, காசை அனுப்பி விட்ருவார். எனக்கெல்லாம் எப்போவோ காசு கொடுத்து அதெல்லாம் செலவும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா டப்பிங் போடுறதுக்கு அவ்வளோ நாளாச்சு. நான் தான் போட்டு அவங்கள போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள்லாம் ஒன்று என்னை தொந்தரவு பண்ணல. நான் போட்டு ஃபோனை பண்ணி எப்போ டப்பிங்னு கேட்டு எனக்கு என்னுடைய வேலையை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறமா போயிட்டு எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக இந்த படம் இன்றளவும் ஒரு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும், இந்த டீமில் எல்லாருடைய ஒத்துழைப்பும், ப்ரொடியூசர், டைரக்டர், டிஸ்ட்ரிபியூட்டர், மியூசிக் டைரக்டர், காஸ்டியூம் டிசைனர், ஃபைட் மாஸ்டர், இன்னும் யாரையாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாவது விட்டு போயிருந்தாக்க என்னை மன்னிக்கணும். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக 3rd வீக் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது ப்ரெசன்ட் மீடியா தான். பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து நீங்கள் எழுதின உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் மக்கள் நம்பி உள்ளே பார்த்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு ரொம்ப 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 நிறையா கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் இப்போது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் ஐ தேங்க் மை டீம், என்டையர் டீம். ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். இவங்க எல்லாமே இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லாருமே இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பியூட்டிஃபுல் டீம். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் அண்ட் தேங்க்யூ ராம். அண்ட் யூ ஆர் த பில்லர், யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரிதிங். உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே. இது எல்லாமே இங்கே வரைக்கும் நின்றுருக்கோன்னா அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் மை கேரக்டர் ஆர்த்திகா.
தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் இப்பயும் வந்து அண்ட் மக்களுக்கு வந்து இவ்வளோ மழையெல்லாம் வந்தது, அந்த மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னமும் வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.